அண்மை செய்தி. ஈரான் அரசு தலைவர் கமேனி படுகொலையை கண்டித்து ஈராக்கில் சாலையில் திரண்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இந்த தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈராக்கில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். கமேனி படுகொலையை கண்டித்து ஈராக் போலவே பல்வேறு நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளிப்பதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்போது நம்முடன் செய்தியாளர் செலினா இணைகிறார். வணக்கம் செலினா. கமேனி படுகொலை தொடர்பாக ஈராக்கில் போராட்டம் வெடித்துள்ளது. இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ஈரான் மீது தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவத்தினர் வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே தலைநகர் பொறுத்தவரையிலும் பல்வேறு இடங்களில் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறது. இந்த நிலையில் குறிப்பாக அந்த போர் பதட்டம் காரணமாக பல்வேறு இடங்களிலும் கூட பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் அரசு தலைவர் கமேனி படுகொலையை கண்டித்து தொடர்ச்சியாக ஈரானில் சாலையில் திரண்டு பொதுமக்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஈரான் தலைநகர் பகதானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிடும் சென்றதால் பரபரப்பு இருக்கிறது. கமேனி படுகொலையை கண்டித்து ஈரான் போலவே பல்வேறு நாடுகளிலும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ராணுவ தாக்குதல் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பல்லாயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தொடர்ச்சியாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. பொதுமக்கள் மீதான தாக்குதல் நடத்துவதை கைவிட வேண்டும், இல்லையெனில் அமெரிக்க படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் தொடர்ச்சியாக தெரிவித்த நிலையில்தான் தற்பொழுது தொடர்ந்து இந்த தாக்குதல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கமேனி படுகொலையை தொடர்ந்து பொதுமக்களும் நாங்கள் சாலையில் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் இன்னும் பரபரப்பு நீடித்து வருகிறது. மேலும் இந்த வான்வெளி தாக்குதல் என்பது பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களும் அச்சத்தில் இருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு நாடுகளில் இருந்தும் கூட இதற்காக இந்த போர் நிறுத்தம் என்பது ஏற்பட வேண்டும் உள்ளிட்டவை தொடர்பாக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பாக இடத்தில் இருக்க வேண்டும், அதே போல அரசுகள் சொல்லக்கூடிய நடவடிக்கை தீவிரமாக ஈடுபட வேண்டும் உள்ளிட்ட கருத்துக்களையும் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். பொதுமக்களின் போராட்டம் காரணமாக அங்கு பதட்டமான சூழல் என்பது தற்பொழுது நீடித்து வருகிறது. கமேனி படுகொலையை கண்டித்து ஈராக்கை போலவே பல்வேறு நாடுகளிலும் கூட மக்கள் போராட்டம் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கு வாக்குவாதம் கூட ஏற்பட்டிருக்கிறது. ஈரான் இருக்கக்கூடிய தலைநகரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செலினா, தகவலுக்கு நன்றி.